நிலையத்திற்கு போயிருந்த போது செய்தி கொடுப்பதற்காக ஹோட்டல் இருந்து போய்க் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பெரியவர் வந்து, தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னையா சொல்லுங்க. நேத்து ராத்திரி உன்னுடைய செய்தினால என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடந்ததுயா. என்ன நடந்தது? என்னோட மனைவி காஃபி வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாயா. என்னதுங்க? அது அற்புதமாமா. என்னோட மனைவி இன்னைக்கு காலையில் அவளே காஃபி வச்சு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா. அது என்னையா அற்புதங்கிறீங்க? அது சாதாரணமா எந்த வீடா இருந்தாலும் காலையில காஃபி வைக்கிறதோ டீ வைக்கிறதோ வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது சாதாரணமான விஷயம் தானே. இல்லப்பா, எங்க குடும்பத்தில் அது சகஜம் இல்லை. சரி, உங்க மனைவி உங்களுக்கு காஃபி கொடுத்து எத்தனை காலம் ஆச்சு? 25 years ஆயிடுச்சுப்பா. எத்தனை வருஷமாங்க? 25 வருடங்கள் ஆகிவிட்டதான் அவங்க மனைவி அவர் காஃபி கொடுத்து. ஐயா, நீங்க என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனா பேசிக்கிறது இல்லை. ஒரே வீட்டில் தான் இருக்கோம், என்ன கண்டுக்கவே மாட்டாங்க. சமைச்சு தர மாட்டா, அட்லீஸ்ட் காஃபி கூட வச்சு தர மாட்டா, கண்டுக்கவே மாட்டா. ஆனால் மாச கடைசியில் எனக்கு சம்பளம் வந்தா மாத்திரம் அந்த சம்பளத்தை எல்லாத்தையும் அவளே எடுத்துக்குவா. 25 ஆண்டுகளாக ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனா அந்நியர்கள் மாதிரி இருக்கிறோம். நரக வேதனை அனுபவிக்கிறேன் ஐயா. நான் நேற்று ராத்திரி என்னோட மனைவி உங்க மீட்டிங்க்கு வந்திருந்தா, நானும் வந்திருந்தேன். ஆண்டவர் என் மனைவி கூட பேசியிருக்காரு. இன்னைக்கு முதலா காலையில் என் மனைவி எனக்கு காஃபி வச்சு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா. என் குடும்பத்தில் இன்னைக்கு காலையில இருந்த நல்ல நாட்கள் ஆரம்பமாயிருக்கையா. என்னங்க இந்த நடத்தை? ஒரே வீட்டில் இருக்கும் போதும் சேர்ந்து இருக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தவித பேச்சும் இல்லை, எந்தவித சம்பாஷணை இல்லை. கணவன் மனைவியா இருந்தா கூட சரீர பிரகாரமான சம்பந்தம் இல்லை. என்னங்க இது? என்னன்னு சொல்ல முடியும்? இது சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்ட குடும்பம், சாத்தானுக்குள் அகப்பட்டு கொண்ட குடும்ப நடைமுறை. ஒருவேளை உன்னோட வீட்டில் இந்த மாதிரி நிலைமை எத்தனை வருஷம் இருக்கு? உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள். எத்தனை காலம் அவருடைய வாழ்க்கையில இந்த நிலைமை இருந்ததாம்? 38 வருடங்கள். தன் கண்களுக்கு முன்பாகவே வருகிறவர்கள் வந்த விதமாக தண்ணீர் கலக்கப்படும் போது அவர்கள் திடீரென்று உள்ளே இறங்கி விடுகிறார்கள். ஆனால் ஆர்ப்பரித்து வெளியே வருகிறார்கள். நிராசை, பயங்கர சோர்வு, அப்படியே படுத்து கிடக்கிறான். ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வருகிறான். என்னவென்று, இனி என் வாழ்க்கை இவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல நாட்களை பார்க்கிற வாய்ப்பே கிடையாது. இந்த சூழலிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர்கள் ஒருவருமே இல்லை. ஏனோ என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில் அப்படி? என்னமோ தெரியல, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏனோ என்னுடைய குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. ஏனோ என்னுடைய வாழ்வு இப்படி ஆயிடுச்சு. இந்த நிலைமைக்கு போன என்னுடைய வாழ்க்கை எழுப்பக்கூடிய யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா? என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்கிறாயோ என்னவோ என்றால் கவனி. யாரோ ஒரு நபர் மெல்ல மெல்ல நடந்து நேரா அவன் அருகே வருவதை அவன் கண்டான். பக்கத்திலே வந்து விட்டார். அவனும் பார்க்கிறான். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவர் கேள்வி கேட்டார். நாம கேட்கிற மாதிரி கேட்கணும். நல்லா ஆகணும்னு நீ நினைக்கிறியாப்பா என்று கேட்டார். 38 ஆண்டுகளாக அவன் பெதஸ்தா குளத்தின் அருகேயே இருக்க காரணம் என்ன? எப்படியாவது சுகமாகணும்னு, இல்ல சினிமா பார்க்கணும்னா யோசிச்சு பாருங்க, அல்லது அந்த குளத்துல ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? எதுக்காகங்க அங்கேயே இருந்தான்? சுகமாகணுங்கிறக்காதானே. அந்த இடத்திற்கே ஒருவர் வந்தார். வந்தவர் அவனிடத்திலே கேட்கிறார், சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ரைட்? உங்கள எத்தனை பேர் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கையை ஏத்துறீங்களா? நல்ல ஆரோக்கியத்தோட நாம இருக்கணும்னா செய்ய வேண்டிய சிம்பிள் வேலை என்னன்னா, நடக்கணும். நீங்க செய்யணும், நடக்கணும். ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 அல்லது ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் நடந்தா நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். அதுக்காகத்தான் நான் தினந்தோறும் 5-6 கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கையெழுத்துங்க.
ஆசைகள் 1000 இருந்தாலும் அதை அடைவது இயலாது அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே வந்து, சுஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த நாளிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியே தவிர, நீ வாக்கிங் போறியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ஆசை உனக்கு இருக்கு. ஆனா உண்மையாவே ஆரோக்கியமா இருக்கணும் என்ற நோக்கம் உனக்கு உண்டா? நிஜமாகவே நான் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று நினைப்பாய் என்றால், ஆரோக்கியமாய் இருப்பதற்கு தேவையானவைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆனா அதை செய்யறதில்ல. உண்மையாகவே நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஒருவேளை கேள்வி கேட்டால், எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? என் பேச்சிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், என் பார்வையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், எண்ணத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று எல்லோருமே கையெழுத்துகிறீர்கள். ஆமாவா இல்லையா? ஆனா உண்மையாவே நீ பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று உண்மையில் நீ விரும்புகிறாயா? யோசித்துப்பார். வெறும் கோரிக்கை மட்டும் இருந்தா பத்தாது, வெறும் ஆசை மட்டும் இருந்தா பத்தாது. அதை கிரியைகளில் வைக்க வேண்டும் என்கிற ஆசை மட்டும்தான் உனக்கான பதிலை கொண்டு வரும். ஆண்டவரே, நான் எழுகிறேன் உம்முடைய சாட்சியாய் வாழ்வதற்கு. ஆண்டவரே, இதோ நான் விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து நான் எழுகிறேன். இதுதான் அனுகூலமான சமயம் ஆண்டவரே. இந்த நாளுக்காகத்தான் எப்பொழுதிலிருந்தோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை சந்திக்கும் காலம் எப்பொழுது வரும் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நிலைமையை கண்ணோக்கி பாருங்க. என்னுடைய பலவீனங்களை பாருங்க, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாருங்க, என்னுடைய கண்ணீரை கவனிங்க ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் பாருங்க ஆண்டவரே. நீர் ஆசைப்படுகிற உம்மை சேவிக்கிற பாக்கியத்தை அருளுங்க ராஜா. பரிசுத்தமாய் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற மகா பெரிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.